கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. புள்ளினை வாய்ப்பிளம் திட்டாய் பொறுகரியின் கொம்பொசித்தாய் கள்ள அரக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டாய் அள்ளி நீ வெண்ணை விழுங்க அஞ்சாதிகடியேன் அடித்தேகேன் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சூட்டவாராய். புள்ளினை பட்சி ரூபத்துல கொக்கு வடிவமாக வந்த பகாசுரனை கிழிச்சு போட்டாய். குவலையா பீடங்கிற பெரிய யானையினுடைய கொம்ப முறித்தாய். கள்ள அரக்கி அழகான உருவம் எடுத்து கொண்டு வந்து சீதைக்கு ஜோடி நான் வந்தாளாம் சூர்பனகா அப்படின்னு வியாக்கியானா. சீதை ஒத்தியா இருக்கட்டும் நானும் ஒத்தியா இருக்கட்டும், நாங்க ரெண்டு பேரும் ஸ்ரீதேவி பூதேவியாட்டம் இருப்போமே அப்படின்னு வரானாவோ அப்படின்னு வியாக்கியானம். இங்க கள்ளங்கிறதுக்கு கள்ளமான வேஷம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அரக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டான். அவள் அழகான உருவம் எடுத்துன்னு வந்தான். வால்மீகி சொல்லல, கம்பன் சொல்றான். பங்கைய செல்வியை மனத்து பாவியா அங்கையின் ஆய உருவம் வேய்ந்தனாள் அப்படிங்கிறான். லட்சுமி தேவி அப்போ கூட அழகு வேணும் போது லட்சுமியை தான் நினைச்சாளாம். அவ லட்சுமி மந்திரத்தை நினைச்சாளா, நினைச்ச விட்டு அழகான உருவம் எடுத்துன்னு வந்துட்டாள். அந்த லட்சுமிகையே ஏமாத்துறது, அதுதான் கள்ளம். இங்க கள்ள அரக்கியை மூக்கோடும் அவளுக்கு காவலனா இருந்தவன் கரன் தூஷணன். இவளுடைய மூக்கையும் அவனுடைய தலையையும் கொண்டுட்டார். அள்ளி நீ அப்பெல்லாம் கூட உன்னை கேட்பார் கிடையாது. ஆனால் அள்ளி நீ இங்க வந்து வெண்ணைய ஏதோ சில சமயம் தொட்டுண்ண அப்படின்னு அவ தடவி வாயில வச்சுண்டு போயிடுற. இப்ப வந்து அடிவிரலும் கையை விட்டு அவ்வளவு வெண்ணைய அள்ளி விழுங்கிட்டே அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் யோஜனை பண்ணிருக்கலாம். குழந்தைன்னா அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு எனக்கு என்னவோ படபடன்னு கோபம் வந்து கொடுத்து ஒன்னு அடிச்சு விட்டேன். எனக்கே மனசாகல. கண்ணா, நான் அடிச்சேன்னு நினைக்காதே, நீ வா. அஞ்சாது அடியேன் அடித்தேன். அடியேன்னு சொல்லுவானே தாசபாவத்திலேன்னா மனம் வருத்தமா இருக்கும் பொழுது அப்படி சொல்லுவாளா. வாத்சல்ய பாவத்திலேயே உடையவர்கள் மனசு வருத்தமா இருக்கும் பொழுது தன்னை அடியேன் அப்படின்னு சொல்லிக்கிறாள். தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழு நீர், தாமரை போலே செங்கழு நீர் என்கின்றதும் தெளிந்த தண்ணீரிலே எழும். இதெல்லாம் தண்ணீரில் உண்டாகக்கூடிய ஜலஜாதமான புஷ்பங்கள். நீலோத்பலம், செங்கழு நீர், தாமரை இவைகள்லாம் தண்ணீரில் எழும்பதாகிய செங்கழு நீர் என்கின்ற இந்த புஷ்பம் சூட்டுவதற்காக நீ வா. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.